வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கேங்க. இதை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. இப்போது நம்ம எல்லா கொள்ளையும் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இதை வடைக்கு அரைக்கிற பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. கூடவே நான் கொஞ்சமாக கொள்ளை அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் இருக்குங்க. கூடவே நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி கைகளால் நல்லா அழுத்தி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா வடை தட்டுற பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போது நான் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுருக்கேங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி வடைகளாக தட்டி சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி கைகளால் ஒரு உருண்டை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தணும் அப்படின்னா அழகான வடை ஷேப் வந்துடுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் அப்படியே மாற்றி போட்டுடலாங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் நம்ம இதை அப்படியே அரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கொள்ளில் செஞ்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இந்த கொள்ளு வடையை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றொரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.